கேக் சாப்பிட்டாலே கில்ட்டி ஃபீல் வருதா? அப்போ கண்டிப்பாக அந்த கில்ட்டி ஃபீல் போகிற அளவுக்கு நான் ஒரு கேக் ரெசிபி சொல்ல போகிறேங்க. சக்கரவள்ளி கிழங்குல சாக்கோ கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? இந்த பேர் கேட்கும் போதே ரொம்ப யூனிக்காக இருக்குல்லங்க. இந்த கேக் ரெசிப்பியில் நான் சுகரோ மைதாவோ சேர்க்காமல் வெறும் சக்கரவள்ளி கிழங்குல ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சு எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு குக்கர் எடுத்துக்கலாங்க. அதில் சக்கரவள்ளி கிழங்க வச்சுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 3 விசில் வர அளவுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். விசிலெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. சூப்பராகவே குக் ஆகிருக்கு. சக்கரவள்ளி கிழங்கோட தோலெல்லாம் எடுத்துகிட்டு அதை நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு பவுலில் ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க சக்கரவள்ளி கிழங்க சேர்த்துக்கலாங்க. சேர்த்ததுக்கப்புறம் நம்ம பீனட் பட்டர் எடுத்துருக்கோம்ல, அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சாக்கோ பவுடர் சேர்த்துக்கலாங்க. அதையும் சேர்த்ததுக்கப்புறம் நான் வந்து 2 முட்டை இன்றைக்கி சேர்க்க போகிறேன். 2 முட்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நான் ரைஸ் சிரப் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இது வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி வெண்ணிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு ஃப்ளேவருக்காக நான் ஹனி சேர்த்துருக்கேன். இங்கே யூரோப்பியன் கண்ட்ரீஸில் கிடைக்கிற ஸ்வீட் பொட்டேட்டோவில் வந்து ஸ்வீட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. அதோட ஃப்ளேவர்ஃபுல்காக நான் ஹனி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஊரில் கிடைக்கிற ஸ்வீட் பொட்டேட்டோவில் ஸ்வீட் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. சேர்த்துட்டு லம்ஸ் இல்லாத அளவுக்கு கலக்கி எடுத்துக்கலாம். வீட்டில் அவைலபிளாக இருக்க கேக் மவுலில் பட்டர் இல்லாட்டி கீயால் கோட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை ஏர் லம்ஸ் இல்லாத அளவுக்கு நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். கேக் பேட்டர் ரெடியாகும். அதில் கேஷ்யூ நட்ஸ் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வேறு நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளேவருக்காக நான் சாக்லேட் சிப்ஸும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இன்றைக்கி ஏர்ஃப்ரையரில் ஒரு 160 டிகிரி செல்சியஸ் 20 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக சாஃப்டான நமக்கு சக்கரவள்ளி கிழங்குல பண்ண சாக்லேட் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்கும் போதே செம்ம டெம்டிங்காக இருக்குல்ல. அதோட மவுல்லேருந்து நான் அன்ராப் பண்ணிக்கிறேங்க. பாருங்கள், ரொம்ப சூடாக ஆவி பறக்க பறக்க கேக் வந்து ரெடி பண்ணிட்டேன். சக்கரவள்ளி கிழங்குல பண்ண கேக்குன்னு சொன்னால் யாருமே நம்பவே மாட்டாங்கங்க. அந்தளவுக்கு இந்த டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்க கிட்ஸோட இந்த கேக் ரெசிபியை என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் டேஸ்டி ரெசிபீஸ்க்கு சோறு ரெடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.